வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாருக்குமே என்னோட இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள், பிலேட்டட் விஷஸ். நான் இந்த vlog போடுறப்போ நம்மளோட நியூ இயர் முடிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்குமே. ஸோ உங்களோட நியூ இயர் எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபேனோட ஹாப்பியாக இருந்திருப்பீங்கன்னு தெரியும் எனக்கு. ஸோ இன்றைக்கி இந்த vlog ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட புத்தாண்டு எப்படி போச்சு, நான் எப்படி செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்றத பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட ஃபோட்டோஸும் இந்த vlogல, அதாவது கடைசியாக ஒரு செட் ஒரு 29-30 ஃபோட்டோஸ் வந்துச்சு எனக்கு. ஸோ அந்த ஃபோட்டோஸும் நீங்கள் பாருங்கள், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட ஃபோட்டோஸ். இதுதான் லாஸ்ட் பேட்ச். ஸோ மொத்தமாக நான் 3 பேட்சாக பிரித்து போட்டுட்டேன். ஸோ இதோட எல்லா ஃபோட்டோஸுமே நான் அப்லோட் பண்ணிட்டேன். அதே மாதிரி ரேவந்தோட பயங்கரமான ஃபன்னான மூமெண்ட்ஸ், நிறைய சூப்பர் ட்ராயிங்ஸ்லாம் அந்த vlogல இருக்கவங்களுக்கு மறக்காமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நான் காலையிலேருந்து நைட்டு வரலும் எல்லாமே என்னோடய ரொட்டீன் ஃபுல்லாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டேட்டை vlogக்கு போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்ப பிடிச்ச சாரீ எனக்கு. இது நான் போத்தீஸில் வாங்கினேன். இதோட விலை பார்த்திங்கன்னா 1200 என்னமோ. ரொம்ப அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கும் சரி, கட்டுறதுக்கும் சரி. ஸோ இப்போ குளிச்சுட்டு நம்ம அடுத்தது பூஜை ஆரம்பிச்சிடலாம். ஸோ காலையிலே நம்ம பூஜை முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம வேலையை பண்ணிகிட்டே போயிடலாம். ஸோ பூ நம்மளுக்கு இப்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வாங்கினோம். நிறைய பேருக்கு பூவே இல்லாமல் பூஜை பண்ணியிருப்பீங்க. ஸோ ஏதோ காட் பிளெஸ்ட்டு எங்களுக்கு பூ கிடச்சிது. ஸோ பூ நல்லா ஃபுல்லாக அலங்காரம் பண்ணிவிட்டு நம்ம சுவாமிக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சோம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தாங்க பண்ணேன். இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஸ்டொமக் ப்ராப்ளம் அப்படின்றதுனால வடை கூட எனக்கு போடல. நான் சுவாமிக்கு பாயசம் மட்டும்தான் பண்ணி பிரசாதம் பண்ணேன். நான் அவர் சாப்பிடல. நார்மலாக பிடிக்காது அப்படின்றது வேறு. பட் அவருக்கு உடம்பு முடியல அப்படின்றப்போ நம்ம பண்ணி சாப்பிட்றது நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதனால தான் நான் வடை பண்ணலை இன்றைக்கி. ஸோ பாயசம் ஒரு கீர் டைப்பில் பண்ணி நைவேத்தியம் பண்ணிட்டேன் சுவாமிக்கு. அண்ட் பூ பழமெல்லாம் வாங்கிட்டு பழமெல்லாம் நான் நைவேத்தியம் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி நாங்கள் கொண்டாடினோம். ரொம்ப மக்கள் அங்கங்கே பார்த்திங்கன்னா எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த டைமில் ரொம்ப ஆஹா ஓஹோன்னு கொண்டாடுறதுக்கு யாருக்குமே மனசு கிடையாது. எங்கள் அம்மாவுக்கும் சரி, என்னோடய மாமியாருக்கும் சரி, யாருக்குமே மனசார யாருமே அந்த புத்தாண்டை கொண்டாடவே இல்லை. பட் இருந்தாலும் நம்ம நல்ல நாள் அன்றைக்கி கொண்டாடாமல் இருக்கக்கூடாதுன்றதுனால தான் இந்த சின்னதாக நம்ம ஸ்வீட் பண்ணி படிக்கிறது. ஸோ நான் எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப திருப்தியாக பூஜை பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் உங்களோட நியூ இயர் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றத பற்றி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னென்ன பலகாரம் பண்ணீங்க அப்படின்றத ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய பூஜை முடிஞ்சிச்சு பாருங்கள். நான் கீர் மட்டும்தான் பண்ணேன். அதை நைவேத்தியம் பண்ணிவிட்டேன். மற்றபடி தேங்காயெலாம் உடைச்சி பூஜை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எனக்கு முடிஞ்சிருச்சு. பூஜை முடித்த கையோடு நான் இப்போ சமைக்க போகணும். டைம் ஆகிடுச்சு இல்லையா? லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ டைமுக்கு என்ன நடக்குதோ இல்லையோ வீட்டில் இது மட்டும் கரெக்டாக நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 4 வேளை கிச்சனை போய் தரிசனம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ பூஜை முடித்த கையோடு இப்போ இனி நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறேன். அதே மாதிரி தக்காளி சாதம், ரசம் வைக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி. உருளைக்கிழங்கு நார்மலாக தோல்லாம் சீவிட்டு நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தக்காளி சாதம் தக்காளியில் நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட்டு கொஞ்சம் சீரகம், அதே மாதிரி சோம்பு, கடுகுலாம் போட்டுட்டு நம்ம நல்லா சுண்டை எடுத்துடணும் அந்த தக்காளி அந்த பேஸ்ட்டை. ஸோ இதோட நம்ம சாதத்தை பிசைஞ்சிட்டோம் அப்படின்ட்டா நம்மளுக்கு தக்காளி சாதம் சூப்பர் ரெடி ஆகிடும். நீங்கள் உங்களோட நியூ இயருக்கு என்ன டிஷ் பண்ணீங்க, அதாவது மெயின் டிஷ் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துருச்சு இல்லையா? ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த ஃபோட்டோஸும் நான் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ ரேவந்த் சூப்பராக ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ட்ராயிங் முடிச்சோன்னே இது எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவுட்லைன்லாம் கொடுத்துட்டா இப்போ கலர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இதை நான் முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுறேன்.
இப்போ சமைச்சு முடிச்சாச்சு. ரேவந்த்க்கு வந்து முதல்ல சாதம் போட்டுடலாம். ரேவந்த்க்கு வந்து பொதுவாக தக்காளி சாதம் ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி தயிர் சாதமும் பிடிக்கும். பட் இன்றைக்கி அவன் தயிர் சாதம் போதும் அப்படின்னு சொல்லிட்டான். ஏன் அப்படின்னா உருளைக்கிழங்கு பொரியல் இருக்கிறதுனால தயிர் சாதம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறதால நான் வந்து வெறும் தயிர் சாதம் மட்டும் பிசைஞ்சு கொடுக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான், எல்லோரும் சாப்பிட்டாங்க. கடைசியில் நானும் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய வேலை முடிஞ்சிடும். கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் நல்லா ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ரேவந்தோட ட்ராயிங்ஸ். நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா பார்த்துருப்பீங்க. இப்போ நான் எல்லாமே சேர்த்து காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு ஹீரோ, ஒரு கேமில் வர ஒரு ஹீரோட ட்ராயிங் இது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கேமில் வர கேரக்டர்ஸ் தான். ஸோ இப்போ ரேவந்த் வரைஞ்சிட்டு இருந்தது வந்து இந்த 2 தான் வரைஞ்சிட்டு இருந்தான். எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க. உண்மையாக பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக அப்படியே அச்சடித்த மாதிரி இருந்தது. எப்படி தான் வரைகிறான்னு எனக்கும் தெரியல. ஆனால் ரொம்ப பொறுமையாக உட்காந்து வரைவேன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ரேவந்த்கிட்ட. பொறுமை நிறைய இருக்கும் குழந்தைக்கு. ஸோ இந்த ட்ராயிங்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்கள் பசங்கக்கிட்ட கூட காட்டுங்க. அவனோட ரெக்வஸ்ட் இது. ஸோ மறக்காமல் பசங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் யாராவது வீட்டில் கேட் இருந்தால் ஒரு பேர் வைங்க. அந்த பேர் நான் சொல்கிறேன், மியாவ். ஆனால் அந்த மியாவுன்னு பேர் வச்சுட்டு நம்ம மியாவ் மேல் போடு. மற்றவங்க யாராவது நம்ம வீட்டு கெஸ்ட்டு வந்து இந்த கேட்டோட பேர் என்ன அழகாக இருக்கேன்னு கேட்டால் அதுவே அதோட பேர் சொல்லி. பெட்டு நீங்கள் உங்ககிட்ட இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பெட்டு பண்ணுற அந்த சேட்டெல்லாம் பார்க்குறப்ப நம்ம டைம் பாஸ் ஆகும். அதேமாதிரி ரொம்ப வந்து மனசு கஷ்டமாக இருக்கிறப்போ அந்த கூட விளையாடுறப்போ நம்மளுக்கு அந்த கஷ்டமே தெரியாது. இப்போ நான் ஒரு டைலாக் சொல்லுவேன், அது என்னன்னு கேட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். எப்போவுமே வந்து பெரியவங்களோட நம்ம குழந்தைங்களை விடுறப்போ அந்த குழந்தைங்க ரொம்ப ஹெல்த்தியாக வந்து வளருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் என்னோட நாளை ரொம்ப ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணேன். உங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.